இந்த வீடியோ வந்து ஒரு HTMLோட கன்டினியூஷன் வீடியோ தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹை, ஐம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. செய்வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார்ம்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்ம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபார்ம் ஓப்பன் க்ளோஸ், ஓகேங்களா? இதுக்குள்ளே தான் நம்மளோட ஃபார்ம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபார்ம்னால் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நிறைய வெப்சைட்டில் பண்ணால் ஒரு சப்மிட் ஃபார்ம் மாதிரி இருக்கும். உங்களோட நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயில் போகும். அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மில் வந்துட்டுனா இன்புட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்புட் டைப்ஸ் இருக்குது. இது பாருங்கள், நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்புட் டைப் பட்டன், செக் பாக்ஸ், கலரு, டேட்டு, இதில் நிறையா இருக்குது, ஓகேங்களா? இதில் மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பென்சில் எடுத்து நான் காட்டுறேன். இந்த இன்புட் டைப் பட்டன் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் டேட்டு, இமெயிலு, ஃபைலு, ஹிட்டன் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்வேர்டு, நம்பரு, ரேடியோ, அப்புறம் ரேஞ்சு, ரீசெட்டு, சர்ச்சு, சப்மிட்டு, டெலிஃபோன் நம்பரு, டெக்ஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஆர்எல்லு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒன்று போட்டு காட்டுறேன். இன்புட் டைப் அப்படின்னு போட்டுனா பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள் எல்லா லிஸ்ட்டும் வரும். இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சராகவே கிரியேட் பண்ணி காட்டுறேன். அது மேபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஃபார்ம் ஆட் பண்ணியாச்சு. ஃபார்மில் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வரணும். லேபிள்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேம் கேட்குறேன், ஓகேங்களா? ஒரு யூசர்கிட்ட நேம், ஓகேங்களா? அது கீழே வந்து இன்புட் டைப் வந்து எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட், ஒரு நார்மல் டெக்ஸ்ட் தான் கொடுக்கணும், ஓகேங்களா? இப்போது இப்படி தான் வரும் உங்களுக்கு நார்மலாக ஒரு நேம், அவங்களுடைய நேம் வந்து இங்கே வாங்கிக்கிறோம். நேம் எக்ஸாம்பிளுக்கு குமார் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஆட்ரிபியூட் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த டைப் இருக்குல்ல, இன்புட் டைப் டெக்ஸ்ட்டு, அதிலே பிளேஸ் ஹோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னாக்கா எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு நம்ம சொல்கிறதுக்கு ENTER என்டர் யுவர் நேம், இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ என்டர் யுவர் நேம்னு அடிச்சுன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி என்டர் யுவர் நேம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டும். நீங்கள் ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க, அந்த லேபிள் இல்லைப்பா, டிசைனில் வந்து லேபிள் இல்லை, வெறும் இது மட்டும்தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு எப்படி புரியும்? இதில் நேம் தான் டைப் பண்ணணும்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்காக இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் மாரி நம்ம கொடுக்குறோம், என்டர் யுவர் நேம்னு. இப்போ அவங்க கிளிக் பண்ணாங்கனாக்கா அது ஒன்றுமே ஆகாது, அப்போ போயிடும். இங்கே வந்துட்டு நீங்கள் குமார் அப்படின்னு டைப் பண்ணோன்னா அது போயிடும், ஓகேங்களா? சேம் இதே மாதிரி மறுபடியும் நான் வந்து இப்போது லேபிள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நேமாக அடுத்து வந்து நான் என்ன கேட்குறேன், மறுபடியும் ஒரு லேபிள் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து ஒரு பிரேக் டேக் கொடுத்துக்கிறேன் அடுத்த லைனில் வரத்துக்காக. இந்த லேபிளுக்குள்ள வந்து இமெயில்னு கொடுக்குறேன். அப்போ இன்புட் டைப் என்ன வாங்கணும் சொல்லுங்கள்? இமெயில், ரைட். இமெயில் வாங்கிட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டரில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்டர் யுவர் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகே? இப்போ நான் சேவ் பண்ணி கட்டுறேன் பாருங்கள், பார்த்தீங்களா? வந்துடுச்சு. என்டர் யுவர் நேம், என்டர் யுவர் இமெயில் ஐடி. அப்புறம் அதே மாதிரி நீங்கள் பிரேக் டேக் கொடுத்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வாங்கினாலும் டேட் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். இல்லை ஃபோன் நம்பர், இப்போ நான் லேபிளில் போயிட்டு ஃபோன் நம்பர்னு அடிக்கிறேன். ஃபோன்னா என்ன ஆட் பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகே? ஃபோன்னாக்கா டெல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? அதில் போயிட்டு அடுத்து பிளேஸ் ஹோல்டரில் என்டர் யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஒரு சும்மா பிரேக் டேக் போட்டு நெக்ஸ்ட் லைனில் கொண்டு வரதுக்கு நான் பிரேக் டேக் போட்டுக்கிறேன், ஓகே? இப்போ நேமு, இமெயில் ஐடி எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ செக் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், லேபிள் போயிட்டு என்ன பண்ணலாம், செலக்ட்
செலக்ட் யுவர் ஃபேவரட் கலர்ஸ்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ இது கீழே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்புட் டைப் செக் பாக்ஸ் வேல்யூ சும்மா ரெட் கலர்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னாக்கா, இது வந்து இந்த வேல்யூ ரெட்டுன்றது ப்ரௌசருக்கு தான் தெரியும். ஓகேங்களா? நமக்கு கண்ணுக்கு விசிபிள் ஆகிறதுக்காக இங்கே ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரெட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சேம் அதையே நான் காப்பி பண்ணி ரிப்பீட் பண்ணிக்கிறேன் ஒரு 3 டைம்ஸ். ஓகேங்களா? இங்கே வந்து க்ரீன், இது வந்து ப்ளூ. இப்போ பாருங்கள், நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட நேம், இமெயில், ஃபோன் நம்பர். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நேம், இமெயில், ஃபோன் நம்பர் கேட்குது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஒரு ஃபேவரட் கலர்னு ரெட்டு, க்ரீன், ப்ளூன்னு வருது. இப்போ நான் ரெட்டு, க்ரீன், ப்ளூ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து மல்டி சாய்ஸ் ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ன இருக்குது, செக் பாக்ஸ், சாரி ரேடியோ பட்டன். ரேடியோ பட்டனுக்கு லேபிளில் போய்ட்டு என்ன போடுறது, செக்ஷன்னு போட்டுடலாம். போட்டு அதே சேம் இன்புட் டைப் ரேடியோ வேல்யூ மென் ஸ்பேஸ் விட்டு மென் அப்படின்னு போட்டுக்கிறேன். என்ட்ரு கொடுத்து இன்புட் டைப் ரேடியோ வேல்யூ உமன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன் உங்களுக்கு 2 தான் இல்லைங்களா? இப்போ 6னா ஒன்று மென் இல்லை உமன், ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணணும். இங்கே மல்டிபிள்னால் இங்கே வந்து நீங்கள் மல்டிபிளாக சூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணுன்றதுக்காக மென் இல்லைனா உமன் தான் அப்படின்னு தான் செலக்ட் பண்ணி. இப்போ நீங்கள் மென் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உமன் போனீங்கன்னாக்கா ஸோ இது ரெண்டுமே செலக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதை குரூப் பண்ணல. ஓகேங்களா? அதுக்காக நான் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த இன்புட்டுக்கு வந்து நம்ம நேம் கொடுக்கணும். நேம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம அவங்க மென்னா உமனான்னு தான் கேட்குறோம். அதனால் வந்து நேமில் வந்துட்டு 2க்கும் ஒரே நேம் தான் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு குரூப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பாருங்கள், நான் மென்னுன்னு கிளிக் பண்ணுறேன். உமன் அப்படின்னு கிளிக் பண்ணாக்கா மென்னு ஆட்டோமேட்டிக்காக டீசெலக்ட் ஆகிடுது பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து ரேடியோ இது யூஸ் பண்ணணும். அடுத்ததாக ஒரு பிரேக் டேக் போட்டு இப்போ வந்து ஒரு செலக்ட் ஆப்ஷன் கொடுக்குறோம். எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுக்கலாம், ஸோ மேலே கொடுத்து அதே கொடுக்குறேன். இப்போ இங்கே இதையே கொடுக்குறேன். செலக்ட் யுவர் ஃபேவரட் கலர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ட்ராப் டவுனுக்கு செலக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். செலக்டுக்குள்ளே போய்ட்டு ஆப்ஷனில் ஃபஸ்ட் என்னது, ரெட் கலர் ஒரு ஆப்ஷன். நான் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக க்ரீன், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளூ. பார்த்தீங்கன்னா செலக்ட் ஒரு ஃபேவரட் கலர்னு இங்கே ஒரு ட்ராப் டவுன் மாதிரி வந்துருச்சு. இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் செலக்ட்டு. இப்போ இந்த செலக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மல்டிபிளாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே போயிட்டு க்ரீன், ரெட்டு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ எனக்கு வேணும், க்ரீன் எனக்கு வேணும்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக வந்துடும் டிஃபால்ட்டாக. இப்போ எனக்கு ரெட்டும் க்ரீனும் வேணும்னா ரெட்டு கண்ட்ரோலஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு க்ரீன் அப்படின்னு செலக்ட் பண்ணால் க்ரீனும் செலக்ட் ஆகிடும். இந்த மாதிரி மல்டிபிளாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து என்னென்ன இது ஃபோன் நம்பர், டெலிஃபோன் நம்பர்னால் நீங்கள் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது நம்பர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்பரு, டேட் ஆஃப் பர்த்னா டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது எல்லாம் பண்ணிவிட்டு இன்னொன்று இருக்குது என்னென்னாக்கா இன்புட் டைப் பட்டன் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. பட்டன்னா இப்போ நார்மல் பட்டன் வேல்யூ
பட்டன் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இது ஒரு பட்டன், இது ஒரு மாதிரியான பட்டன். இன்னொரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டன். இன்புட் டைப் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வேல்யூ நான் சும்மா சென்ட்னு வைக்கிறேன். ஓகேங்களா, பாருங்கள், இது ஒரு டைப் பட்டன். இன்னொரு பட்டன் என்னன்னா ரீசெட் பட்டன். இப்போ நீங்கள் ஃபில் பண்ணது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும்னா அதுக்கு ஒரு பட்டன் இருக்குது, ரீசெட். இன்புட் டைப் ரீசெட். நான் வேல்யூவில் வந்து கிளியர் ஆல்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, பட்டன்லாம் வந்துருச்சு. இங்கே ஒரு பிரேக் டேக் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், பட்டன் 1 சென்ட் கிளியர் ஆல். இதே மாதிரி இன்னொரு பட்டன் டைப் இருக்குது, அது வந்து டைரெக்டாக பட்டன்னு சொல்லுவாங்க. பட்டன் உள்ளுக்குள்ள வந்து வேல்யூ வந்து பட்டன் 2 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இது ஒரு டைப் பட்டன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இன்புட் இந்த மாதிரி ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் சப்மிட் அப்படின்ற பட்டன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுக்குள்ளேயே வேறு ஏதாவது கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து இன்புட் டைப் பட்டன் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ரீசெட் பண்ணுறதுக்கு ரீசெட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பட்டனும் தேவையான இடத்துல இது யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இதில் எந்த பட்டன் யூஸ் பண்ணாலும் டெவலப்பர்ஸ், பேக்அண்ட் டெவலப்பர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து இதை வந்து ஃபுல்லாக பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் தான். அதனால் இதில் எதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, இந்த ரீசெட்டு சப்மிட் அதை மட்டும் நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பட்டனும் கிட்டத்தட்ட காமன் தான். இந்த லாஸ்ட் பட்டனும் இந்த ஃபர்ஸ்ட் பட்டன் இருக்குங்களா, அதுவும் ரெண்டும் காமன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி HTML பற்றி தெரியும், நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தனால அதை சொல்லுங்கள். மேபி அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா பாஸ் பண்ணி பொறுமையாக மறுபடியும் பாருங்கள், ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி ரீவைண்ட் பண்ணி பார்த்தும் புரியலனா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.